மயிரில் ரெடி பண்ணி கொடுத்துருவானுங்க பைத்தியார் பசங்க. ஏன்னா திட்டம்னு தான் தோணுது. நம்மளே தான் மாற்ற போகிறோம் ஆயில். ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் பிளவக்கல் டேமில் தாங்க இருக்கிறோமே. இப்போ இங்கேருந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயில் இருக்குதுல்லங்க, அங்கே தாங்க போக போகிறோமே. அப்படியே போயிட்டு ஆண்டாள் கோயிலை பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஃபேமஸான ஃபுட் என்னது, ஸ்ரீவில்லிபுத்தூர்னாவே எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும், பால்கோவா தான். அதை தாங்க சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ் இருக்குது, அப்படியே அங்கே போகிறத அப்படியே விளாகை கண்டினியூ பண்ணுறேங்க. நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வண்டியில் ஆயில் செக் பண்ணிக்குவோம். டூல் கிட்லாம் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். நம்ம வண்டிக்குன்னு தான் வாங்கினு தான், வாங்கி இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா வண்டி இது வரைக்கும் 1500 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சுங்க நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி. அதனால தான் ஆயில் லெவல் செக் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுமில்ல ஒன் சைடாக ஒரு பக்கம் லீக் ஆகுதுங்க. ஒரு போல்ட்லேருந்து ஆயில் லீக் ஆகினே இருக்குது. அதனால தான் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஐயோ, துணி வேறு எடுத்துன்னு வரலையே. துணி இருந்ததுங்க, இந்த பைக் சர்வீஸ் வரப்போ எடுத்துட்டானுங்க துணியை. என்ன பண்ணலாம், சரி பேக் இதில் துடைச்சிருவோம். வச்சு பார்ப்போமா. ஆயிலே காணோம். குப்பியா சுத்தமாக ஆயிலே இல்லையாங்க. ஐயோ, ஃபோன் இருக்குதுங்க. கண்டிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் போனோடனே டக்குன்னு ஃபஸ்ட்டு ஆயில் மாற்றணுங்க. சுத்தமாக ஆயிலே இல்லைங்க. அந்த சைடில் லைட்டாக இதாக நேர்ந்தது. இருங்க ஒரு நிமிஷம், நான் போய் டைட் வச்சுட்டு அந்த சைடில் போய் காட்டுறேன். எப்போவுமே என் வண்டியில் 2000 கிலோமீட்ரு 3000 கிலோமீட்டர்லாம் ஆயில் மாற்றிருக்கேங்க. எந்த அளவுக்கு ஆயில் இதாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக இது வழியாக தான் வெளியே வந்துட்டுக்குது ஆயிலெல்லாம். ஐயோ, சர்வீஸ் ஒழுங்காகவே பார்க்கல. நான் அது பார்க்க இன்னொரு இடத்துல வந்து லப்பர் வேறு இங்கே மாற்றினாங்க. அப்படி இருந்தும் ஆயில் லீக் ஆகினே இருக்குது. எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த வண்டியில் ஆயில் லீக் ஆகிற பிரச்சனை தாங்க. ஒருத்தன் கூட ஒழுங்காக பார்த்து தர மாட்டானுங்க. சரி, இதுக்கப்புறம் ரைடு நிம்மதியாக பண்ண மாதிரி தான். நான் மதுரையிலே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேங்க, ஆயில் லெவல் கரெக்டாக தான் இருந்தது. அதனால தான் சரி தேனி முடிச்சுட்டு அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டேன், எங்கடா விருதுநகர் வந்துட்டேன். இன்னும் ஒரு ஆயில் செக் பண்ணி ஒரு 500 கிலோமீட்டர் தாங்க ஓட்டியிருப்பேன். அதுக்கு மேலாம் ஓட்டியிருக்க மாட்டாங்க. சாவி எங்கடா ரைடிங் ஜாக்கெட்டில் இருக்குதோ இல்லையா, அதுலேயும் காணாமே. பாக்கெட்டில் வச்சுன்னுக்குறேங்க. பதட்டத்தில் ஒன்றுமே புரிய மாட்டேது, தலைகளை புரிய மாட்டேது. பாக்கெட்டில் தான் வச்சுன்னுக்குறேன். இன்ஜின் வேலை வச்சுச்சுன்னா அவ்வளோதான் இருக்கிற நிலைமைக்கு. செல்லமே எப்போனா ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு. எல்லாமே கையோட அந்த வேலையும் பார்க்க சொல்லிடணும். இன்னும் எங்கள் ஆயில் லீக் ஆகினே இருக்குது. எதில் வந்து பாருங்கள், இங்கே வேறு எவ்வளோ கொள்ளை காசு அடிப்பானுங்கன்னே தெரில. எவ்வளோ தான் ஆனாலும் பார்த்து தான் ஆகணும். நமக்கு வண்டி முக்கியம்ல, எவ்வளோ செலவானாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும். வாங்க போ. வண்டியில் வேறு பெட்ரோலும் இல்லைங்க. வரப்போ தான் ரிசல்ட் வந்துச்சு. போகிறப்பங்கன்னா போட்டே ஆகணும். ஒரு வேறு எதனா பெட்ரோல் பங்கு கூட 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் எப்படின்னா ஓடிடுறாடி. இல்லை ஒரு மெக்கானிக் கடை பார்க்குற வரைக்கும்னாச்சும் ஓடிடு. எங்கன்னா போகிற வழியில் மெக்கானிக் கடை இருந்தால் கூட அங்கேனாச்சும் கூட்டு என்னென்னு பார்த்து கொடுனான்னு சொல்லுவேன். யாருன்னா விசாரிச்சு பார்ப்போமா. தம்பி, இங்கே எங்கன்னா மெக்கானிக் கடை இருக்குது? மெக்கானிக் ஷாப் எங்கே போகணும்? ஊருக்குள்ளனா எங்கே, என்ன ஊர்? சினிமாப்பட்டி. என்ன விட்டு? குமார்பட்டியா? ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற வழியாது? என்ன ஊர் பேர் என்ன சொன்ன? குமார்பட்டி. மெயின் ரோட்லேயே இருக்குமா? அப்படியா? சரி, ஓகேடா, தேங்க்ஸ்டா. ஆமாண்ணா, ஆமாம் ப்ரோ. சரி, பாய் பாய் பாய். பதட்டத்துலேயும் பயத்துலேயும் வாய் குளருது. எனக்கு நார்மலாகவே வளரும். இப்போ வேறு தெரிஞ்சிச்சா, வண்டி கண்டினியூவாக கூட ஓடலாங்க. ஒரு 100 கிலோமீட்டர் கூட, ஒரு 80 கிலோமீட்டர் தான் கண்டிஷனாக ஓட்டுவேனே. அது கூட இந்த ரயிலில் அந்தளவு கூட ஓட்டலை. 40-60 நிப்பாட்டி போட்டு அப்படி தாங்க ஓட்டினேனே. என்ன ஒன்று, ரொம்ப தூரம் ஓடிடுச்சுன்னு வச்சுங்க. 10 நாள் ஓட்டியிருக்கேன். ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் கணக்கு வச்சேன்னா 1500 வருதுங்க. இங்கே ஏதோ ஒரு ஊர் வந்துச்சுல, அந்த சைடில் போய் கேட்டால் தெரிஞ்சிடும். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும்லாம் வண்டி தாங்க தேவையில்ல. ஊர் மெக்கானிக் ஷாப் வர வரைக்கும் போதும். அங்கே போனாவே போதும்டா. எப்பா எதனா நல்ல மனசு பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்தானா போதும். எனக்கு மயிரில் ரெடி பண்ணி கொடுத்துருவானுங்க பைத்தியார் பசங்க. ஏன்னா திட்டம் தான் தோணுது. ஃபுல் சர்வீஸ் மட்டும் அவ்வளோ காசு பிடுங்கன்னா பைத்தியக்காரன். லாங்கு போகிறேன் நான் அத்தனை வாட்டி சொன்னேன் அவங்ககிட்ட. ஒழுங்காக பார்த்து கொடுங்க. அப்போ கூட வண்டியில் ஆயில் லீக் ஆகுதுன்னு உடனே போய் காமிச்சேங்க.
இந்த மாதிரி இவ்வளோ தூரம் தானே போனால் அதுக்குள்ளே வண்டி இருக்காது, இல்லைப்பா இது போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேப் மாதிரி ஒன்று இருந்து அதை மாற்றி விட்டான். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்து அங்கே ஆயில் லீக் ஆச்சு. அவர்கிட்ட சொன்னால் இது லப்பர் போயிடுச்சுப்பா, இதை மாற்றி விட்டான். அதுக்கப்புறமும் போல்ட்லேருந்து ஆயில் லீக் ஆகுது. அது ட்ரிப் வரப்போ தான் தெரியுது. இவங்களுக்கெல்லாம் கரெக்டான ரூட்டு தான் வரோம். என்னத்தை சொல்கிறதுனே தெரியலங்களாம். எனக்கு எமோஷன் தாங்க ஆகுது, முடியல. சரி ஓகே விடுங்க, நான் போய்ட்டு வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இதோ இந்த சைடில் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகுதுண்ணா. சுத்தமாக வண்டியில் ஆயில் இல்லைண்ணா. என்னண்ணா அப்படியா? இப்போ ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்க முடியுமாண்ணா? ஓகே, ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக போனால் அது பேர் ஊர் பேர் பத்ராப். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ப்ரோ இதில் ஆயில் லீக்கேஜ் இருக்குது, ஆயில் சுத்தமாக இல்லை. பார்க்குறீங்களா? சுத்தமாக ஆயில் இல்லை, செக் பண்ணி பார்த்துட்டேன். ஷெல் பார்த்துட்டேன் நான். ஆயில் இல்லை அது லீக்கேஜ் ஆகுது, அதுவும் பார்க்கணும். பத்ராப்புக்கு தான் போகணுமா? அது எங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரா? பத்ராப்பில் இருக்கும்ல? ஓகே, இருக்குல்ல அங்கே? ஓகே, இது ஒரே ஸ்ட்ரைட்டா? ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. அங்கே கேட்டேன், அங்கேயும் வத்ராப்பு தான் சொன்னாங்க, இங்கேயும் வத்ராப்பு தாங்க சொன்னாங்களே. இப்போ நம்ம டேரெக்டாக வத்ராப்பே போய்டுவோம். அவங்களும் 5 கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க, இவங்களும் 5 கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆக மொத்தம் அந்த 5 கிலோமீட்டர் சீக்கிரமாக வந்த மாதிரியே தெரியல. நானும் ஓட்டிகிட்டே இருக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆகுண்ணா? அப்படியா? சரி, அங்கே உள்ள கடை இருக்குமா? ஓகே, தேங்க்ஸ். அவங்க பார்க்குறதுக்கு டைம் ஆகுமா? அங்கே ஆயில் மாற்றணும், ஆயில் லீக்கேஜ் இருக்குது, அதையும் பார்க்கணும், நேரம் ஆகுமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊருக்கு வந்துட்டு நானே ஷெல் ஆயில் வாங்கிட்டேன். நம்மளே தான் மாற்ற போகிறோம் ஆயில். ஆனால் அதை மட்டும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் பார்த்துக்கலான்னு இருக்காங்க. ஏன்னா இங்கே கேட்டால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் ஆகும், வேலை இருக்குது, டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். தலைகால் புரியல எனக்கு, கீழே கிட்ட என்ன ஓப்பன் பண்ணுவோம். இங்கே இது இருக்குது, டூல்ஸ்லாம் நம்மகிட்டே இருக்குது. ஆயில் மாற்றுறது எதுக்கு? ஆயில் இவங்ககிட்ட கொடுத்து மாற்றணும்னு நம்மளே மாற்றிக்கலாமே தான். அம்மா என்ன இப்படி ஸ்லிப் ஆகுது? ஆயில் வேறு ஓவர் சூடாக இருக்கும், கை பட்டுடுச்சே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்பா ஐயோ சுடிச்சு போட்டுடுச்சிங்க. வா, துணி கூட இல்லை. இன்னும் ஒரு 1/2 லிட்டர் இருக்குமா ஆயில்? ஆமாங்க, 1/2 லிட்டர் இருக்குங்க. 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் மேலே கூட இருக்கும் பாருங்க, தெரியுதா? இன்னும் ஒன்று, இங்கே எதுவுமே யானை இல்லைங்க பிடிக்கிறதுக்கு, அதனால் பிடிக்க முடியல. எல்லாம் பிடிச்சி காமிச்சிருப்பேன். வக்கீல் இருக்குது, இதை வச்சு தொடச்சாவே போயிடும் கையில். இன்னும் கொஞ்சம் சுனப்பிக்கும். வாங்க, இதுக்கப்புறம் நல்லா வண்டி சாய்ச்சி ஆயிலெலாம் வெளியே ஏற்றிட்டு அப்புறம் ஊற்ற வேண்டியதான் ஆயில். ஃபுல்லாக ஆயில் ட்ரை பண்ணிட்டேங்க. இப்போ இந்த போல்டு போட்டு ஆயில் ஊற்ற வேண்டியதான். ஓவர் டைட் வைக்கக்கூடாது, அப்புறம் மரம் போயிடும். அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் வச்சிடக்கூடாது, நார்மலான டைட் வைக்கணும். போதும், வாங்க இப்போ போய்ட்டு ஆயில் ஊற்றுவோம். எதனா விட்டேங்க? இல்லைல்ல, அவ்வளோதான். அந்தாண்ட போய்ட்டு ஆயில் ஊற்றுற வேலை தான். ஊற்றிட்டுனா பயப்படாமல் வண்டியை ஓட்டின்னு போகலாம். போனவொடனே ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஃபஸ்ட்டு இதை தான் பார்க்கணும், இந்த வேலை தான். ஆட்டாமல் அப்படியே ஊற்றிடு. இது ஒரு ட்ராப் மட்டும் வெளியே போயிடுச்சு. ஓகே, பொறுமையாகவே ஊற்றலாம். எதுக்கு ஃபுல்லாத்தையும் பிச்சுட்டு ஐயோ இப்போ தான் சொல்லி முடித்தேன். ஒரு 3 ட்ராப் வெளியே போயிடுச்சுங்க. அது காற்றுக்கு இந்த பக்கம் அப்படியே ஆடுது, சரியான காற்று அடிக்குது இந்த பக்கம். கேமராவில் எதனா படுதா ஆயில்? காற்றுக்கு ஓவராக அடிக்குதுங்க. இந்த பக்கம் கை வச்சுக்கோம், முடிஞ்சிடுச்சு. கவர் வர மாற்றி ஆகணும். துணி இல்லை, நான் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன், மறந்து வந்துடுறாங்க. 2-3 வாட்டி நினச்சேன் இங்கே எங்கன்னா வேஸ்ட் துணி கிடைக்கும், பார்த்தா இங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு சில நேரத்தில் மறந்துடுறேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய்ட்டு பார்த்துக்கலாம். இங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ஆகும். ஆயில் மாற்றி கிளம்பிட்டோம். ஆயில் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 400ங்க. நான் சென்னையிலாம் 320 சொல்லுவாங்க, நான் 290 தான் வாங்குவேன். ஆனால் இங்கே வந்து 400. சரி, என்ன பண்ணுறது, அர்ஜென்ட் ஆச்சு, மாற்றி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மாற்றிட்டேங்க.
வாங்க இங்கே போய்ட்டு பெட்ரோல் போட்டுக்குவோம் இந்தியன் ஆயிலில். டேங்க் ஃபுல் பண்ணிக்குவோமா? ஆமாம், வண்டியில் ஆல்ரெடி பெட்ரோல் ட்ரையாக இருக்குது. டேங்க் ஃபுல் பண்ணி தான் ஆகணும். ஜிபி ஒர்க் ஆகும்ல? டேங்க் ஃபுல் இல்லை 1050 ரூபாய்க்கு போடு ப்ரோ நீ. ஆமாம் 1050 போடு ப்ரோ. 1050 பிடிக்கும் 1050 ரூபா பிடிக்கும். என்ன ப்ரோ அது அந்த வேமா கோயிலுக்கு இதுக்கு மேலே தூக்கி போடுத்தோன்னா உள்ளே 3 மரம் எல்லாரு. எதுக்கு ப்ரோ இப்படி அடிக்குது ப்ரோ? பெட்ரோல் கரெக்டாக வருதா? பெட்ரோலாக ரைட்டாக வரும். நமக்கு நேரத்தையும் பெட்ரோல் வரும். இல்லை இப்போ கரெக்டாக இது பண்ணுறது. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போ? இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இப்போ பிடிச்சிட்டேன். ஸ்லோவாக பிடிச்சிட்டாரா? எது ஏமாத்தலாம் செய்யல. நம்ப மாட்டேங்க. இங்கே ஒரு கடை இருக்குதுங்க, இதில் கேட்டு பார்ப்போம். ராயல் என்ஃபீல்டெலாம் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆயில் ஊற்றிட்டேன். சுத்தமாக ஆயில் இல்லையா, அதனால தான் ஆயில் ஊற்றின்னு வந்தேன். இல்லை நான் தான் அது வாஷர்லாம் அது ஆல்ரெடி இருந்தது தானா. இப்போ ஆயில் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணேன். வேறு எங்கேயுமே கடையில் நான் விடல வண்டியை, நானே தான். இது இங்கே லீக் ஆகுதுண்ணா. இந்த போல்ட்டு சர்வீஸ் பண்ணுறேன் உள்ள கழிச்சு உள்ள ஆயில் சிக்கணும். இதெல்லாம் டக்குனு லீக் ஆகாது. சொட்டுக்கிட்டு அடிக்கிற ஆயில் சொட்டு அடிக்கிறது நிப்பாட்டும் போது இல்லைண்ணா. அது இந்த போல்ட்லேருந்து அப்படியே சொட்டு ட்ராப்பாக வருது. நான் பார்த்துருக்கேன், கை வச்சு நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நான் ஒரு வாட்டி லப்பர் மாற்றினேன், ஆயில் லீக் ஆச்சுன்னு தான் சொல்லிட்டு போய் கேட்டதுக்கு இல்லைப்பா இது கைட்டி தான் இப்போ இது போடணும்னு சொல்லி பேஸ்ட்டு போடணும்னு சொல்லி சொன்னாங்க. இதோ இங்கேண்ணா இங்கே ஒரு போல்ட் இருக்குது பாருண்ணா. அந்த போல்ட் இல்லைண்ணா, இங்கே ஒரு சின்ன போல்ட்டு இருக்கும். இந்த இது இல்லைண்ணா, அதில் தான் வந்தது. சுத்தமாக ஆயில் ட்ரை ஆகிறவர்களுக்கு எப்படின்னா இதாகும், நீங்களே சொல்லுங்கள். ஆயில் லீக் ஆகாமே பழைய வண்டி ஆகிடுச்சு. 2000 கிலோமீட்டருக்கு மேலே ஆயில் டாப்பில் வரும். கரெக்டாக கிலோமீட்டர் நோட் பண்ணி 2000 ரூபா சேஞ்ச் பண்ணி கரெக்டாக இருக்கும். 2000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டினாங்க. ரொம்ப லாங்கில் வர மாதிரி ஒர்க்கர் வரீங்க. சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து வரீங்க. அப்போ அங்கே ஆயில் மாற்றினீங்க எடுக்கும்போது செக் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தேன். 1500 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டி. அங்கே எடுக்கும்போது ஆயில் செக் பண்ணி செக் பண்ணேன். ஏன்னா ஆயில் செக் பண்ணி மாற்றியே 1500 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. நான் 3000 கிலோமீட்டர் கூட ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் ஓட்டியிருக்கேன். ஏன்னா ஆயில் லெவலுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைண்ணா இதே வண்டியில் தான் நான் ஓட்டினேன்னா லோக்கலில் ஓட்டுறப்ப சரி. இப்போ தூரம் வரதுனால அப்படி இருந்து இதாகும். எனக்கு இது ஆயில் லீக் ஆகிறதுங்க தெளிவாகவே தெரியுது. நீங்கள் ஒரு வாட்டி வேணால் செக் பண்ணி பாருங்களா. இந்த பாரு இந்த போல்டில் கை வைக்கிறப்ப ஆயில் லீக் ஆகுதுண்ணா. ஆயில் வந்து கம்பெனி ஆயில் ஊற்றுனீங்களா? ஷெல் ஆயில் தான் நான் ஊற்றிக்கிறேன். நான் எப்போவுமே ஷெல்லு தான் ஊற்றுவேன். இப்போ தான் ஆயில் மாற்றி அப்படி வர வழியில் ஒரு 10 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம், அவ்வளோதான். லெவல் கரெக்டாக இருக்குதா? லெவல் எது வரைக்கும் இருக்கணும்? அந்த மேலே கூட அது வரைக்கும் தானே இருக்கணும். அந்த கோடு வரைக்கும் எனக்கு அது கீழே ஒரு கோடு இருக்குது பார்த்தியா, அது வரைக்கும் தான் இருந்தது. நான் 3000 கிலோமீட்டர் ஓட்டி கூடவும் எனக்கு ஆயில் லெவல் குறைஞ்சது கிடையாது. இப்போ வண்டி சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் தான் இந்த ஆயில் லீக்கேஜ் ப்ராப்ளமே எனக்கு வருது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னால் தெளிவாக இருக்கும். நான் முன்னாடிலாம் ஆயில் எங்கேயுமே லீக் ஆகாது. நான் 80 கிலோமீட்டர் கூட அதிகமாக ஓட்ட மாட்டேண்ணா. ஒரு 60 70 நிப்பாட்டுருவோம் வண்டியை. நிப்பாட்டு ஆமாம்மா. ஓகே, பச்சை கோடு வரைக்கும், பச்சை கோடுக்கு மேலே தான்னா எல்லாமே சரி. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இவங்களை நம்பி ஓட்டலாமா இல்லை ஓட்ட வேணாமா பாப்பா? அதான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம்ல. இப்போ 4134 கிலோமீட்டர் ஓடிக்கிறதுங்க. 2000 கிலோமீட்டருமே வச்சுக்கோமே, ஏன் 1500 கிலோமீட்டரே வச்சுக்குவோம். இந்த வண்டி இப்போ ஆயில் மாற்றி 1000 கிலோமீட்டர் தான் ஓடிச்சு. அதுக்கே ஆயில் ட்ரை ஆகிடுச்சு. நான் நிற்காமல் நான் ஸ்டாப்பாக ஓட்டியிருந்தேனா இல்லை ஓவர் ஸ்பீடில் ஓட்டியிருந்தேன்னா நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டு. சரி ஓகே, ஆயில் ட்ரை ஆகிடுச்சு ஈத்துக்குச்சின்னு. அந்த பக்கம் ஆயில் லீக்கேஜ் நான் வர்றப்பே பார்த்தேங்க. ஆயில் லீக்கேஜ் இருந்தது. நான் ரைட் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஆயில் லீக்கேஜ் இருந்தது. போயிட்டு அந்த லப்பர் மாற்றின்னு வந்தேன். அதுக்கப்புறம் போய் கேட்டதுக்கு எதோ பேஸ்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம போகிற வழியில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி இருந்தும் அந்த சுட்டு அந்த ஆயில் ட்ராப் இருந்தது. மதுரையில் ஒரு வாட்டி ஆயில் செக் பண்ணி பார்த்தேன். அங்கேயுமே கரெக்டாக தான் இருந்தது. அதாவது கருப்படைஞ்சு போயிருந்ததுக்கு ஆயில் லெவல் குறையில. அதுக்கப்புறம் தான் ஆயில் அடைஞ்சு ஆயில் குறைஞ்சிருச்சு. அண்ணா வண்டியில் ஆயில் லீக்கேஜ் ப்ராப்ளம். வண்டியில் ஆயில் லீக்கேஜ் இருக்குண்ணா.
இல்லை ஆயில் லீக்கேஜ் இருக்குது, ஆயில் மாற்றியாச்சு. பார்க்க முடியாதா? எதுக்கும் இன்னும் ஒரு கடை கேட்டு பார்ப்போங்க. இங்கே பார்க்க மாட்டாங்களாம், வேறு எங்கன்னா கடை கேட்டு பார்ப்போம். நான் வண்டியில் ஆயில் லீக்கேஜ் இருக்குது, ஆயில் லீக் ஆகுதுண்ணா இந்த சைடில் உள்ள பார்க்குறீங்களா? இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயில் லீக் ஆகிறதுனால ஃபுல்லாலாம் ஆயில் ட்ரையாக இருக்காது, அது எதுனா ஒரு லைட்டாக ஒரு 50 ml அவ்வளோதான் போயிருக்குமே, அவ்வளோதான் இதாக இருக்குது. அதுவும் இல்லாத பழைய ஆயில் தான் லீக் ஆகிக்குது, இப்போ ஊற்றின ஆயில் வந்து எதுவுமே லீக் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அந்த போர்டில் எதுவும் ஒரு இதாகவே இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு செக் பண்ணி பார்ப்போம். கோயிலுக்கிட்ட வந்துட்டோங்க. இதோ பாருங்க, இதோ தெரியுது, இதே தாங்க அந்த கோயில், இதே தான். இங்கே ஒரு பரோட்டா கடை இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பரோட்டா கடை. ஆனால் அது கடை பேர் தான் ஆகுங்கல்ல, எங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் போன வாட்டி வரப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு 3 பேர் வந்தோம். எதுக்குன்னா சதுரகிரி மலை ஏறத்துக்கு தான் வந்தோம். அப்போ அந்த பரோட்டா கடையில் தான் சாப்பிட்டோம். நல்லா போட்டு ஆளுக்கு 10 பரோட்டா சாப்பிட்டோங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுலே ஃபேமஸான பால்கோவா கடை எதுன்னு கேட்டோம். புளிய மரத்தாடின்னு சொல்லிட்டு ஒரு கடை பேர் சொன்னாங்க. இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த பேர் ஞாபகம் இருக்குது, ஏன்னா அத்தனை வாட்டி சொல்லி பழகினேன். டக்குன்னு வேறு அது பதிஞ்சிருச்சு. இந்த சந்துக்குள்ள தான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. புளிய மரத்தாடி பால்கோவா. அப்படியே இதுக்குள்ளே போனவே இது பார்க்கலாங்க, அந்த கோயிலை பார்க்கலாம் வாங்க. இதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டுனா எனக்கும் மெமரி பவர்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். இதோ இருக்குது பாருங்கள், இதே கடை தான். கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கும் மெமரி பவர்லாம் இருக்குது. பால்கோவா சாப்பிட்டு போயிட்டு கோயில் எடுத்துடலாமா, இல்லை கோயில் பார்த்துட்டு கோயிலை போயிட்டு பார்த்துட்டு வந்து பால்கோவா சாப்பிட்லாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோ தெரியுதுல, இந்த கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு முத்திரையில் இருக்கிற கோயில் கோபுரம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு முத்திரையில் இருக்கிற கோபுரம், இந்த கோயில் தான். அதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம் இந்த கோயிலில். ஃப்ரெண்ட்ஸ் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்குள்ளே ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கூட்டம். நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ அடுத்தது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா தான் சாப்பிட போகிறோம். டைம் நான் பார்த்தீங்கன்னா 4:45. இந்த கடை தான். நீங்கள் வந்தீங்கன்னா புளிய மரத்தடி பால்கோவா கடைன்னு சொல்லி கேட்டுவாங்க. ஓ 1/4 கிலோ. ஓ இது 80 ரூபாவா? ஒயிட் கலரில் இருக்குது. இது பால்கோவானா ஒயிட் கலர் தானே இருக்கும். இதில் என்ன போட்டுருப்பாங்க? எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்தனால இந்த கலர் வருதா? அது வெள்ளையாகுது, இது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது. இதில் நெய் சேரும், இதில் நெய் சேராது. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இது 110. இந்த இதுவே வாங்கிக்கிறேன். இந்த புளிய மரத்தாடி கடை வந்து 70 வருஷம் பழமையான கடையாக. நான் ஒரு பால்கோவா பாக்கெட் மட்டும் வாங்கிட்டேன், 1/4 கிலோ. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா. நார்மல்னால் 80 ரூபா, நெய் போட்டதுன்னா 110 ரூபாங்க. நான் நார்மலே 80 ரூபா வாங்கிட்டேன் ஒன்று. அது வந்து 1 வாரம் தான் தாங்குமா, அதுக்கப்புறம் தாங்காதாங்க, கெட்டு போயிடுமா. அது ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்கணும்னு அவசியமே இல்லையா. இப்போ அடுத்தது வந்து அந்த பரோட்டாக்காரரை தேடுறோம், எங்கே இருக்குது பரோட்டா கடை அப்படின்னு சொல்லி தேடி உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து டென்ட்டு போட ஸ்டே பண்ண ஒரு இடம் கண்டுபிடிக்கணும். இந்த லைனில் தான் இதே ஒன்று வந்தது. அது வந்து உள்ளே போகிற மாதிரி இதோ அதான் நினைக்கிறேன், ஈஸ்வரன் மிஸ்ஸுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீல் ஆகும். இதே தாங்க. பரோட்டா போட்டுன்னு இருக்காங்களா இல்லை ரொட்டி போட்டுன்னு இருக்காங்களா? ரொட்டி தான் தீத்தின்னு இருக்காங்க. கேட்டு பார்ப்போம் போயிட்டு, பரோட்டா போகிறாங்களா இல்லை டைம் ஆகுமா, எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருந்துட்டு போட்டான். இதே கடை தான். எனக்கு நிறையா ஞாபகம் இருக்குதுங்க, பரவாயில்ல, இந்தளவுக்கு ஞாபகம் இருக்குது. என்ன பரோட்டா டைம் ஆகுமாண்ணா? லேட் ஆகுமா? எத்தனை மணிக்குண்ணா? 6 மணியா? ஓகே. இப்போ தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. 6 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க பொழுது சாப்பிட. வாங்க, அது வரைக்கும் எங்கன்னா போயிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த பக்கம் நேராக போனால் ரயில்வே ஸ்டேஷன் தான் வரும். இது அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தாங்கன்னா இதுமாரி ஒரு குளம் இருக்கும். இந்த இடத்துல வந்து எல்லாம் வாக்கிங் போகிறாங்க. நம்ம வேணால் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 6 மணிக்கு போகலாம். இப்போ வந்து டைம் 5 மணியாக இருக்கும். ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அப்படியே போய்ட்டு 6 மணிக்கு சாப்பிட்டு அங்கே போக வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டென்ட்டு போட இடம் தேடணும். சிட்டிக்குள்ளே கேட்டால் ரூம் தான் சொல்லுவாங்க, அதனால தான் அவுட்ரு தாண்டி வந்துட்டாங்க. என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 7:40ங்க. எப்படின்னு டென்ட்டு போடணும் இல்லைன்னே தெரிலங்க. நம்மளால் முன்னாடியே எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நான் ரூம் எடுக்கிற ஐடியாவில் மட்டும் இல்லை, அது மட்டும் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். மற்றபடி டென்ட்டு போடுவோனா இல்லை கோயிலில் தங்குவோனா இல்லை லோக்கல் ஆளுங்கிட்ட கேட்டு தங்குவோனா, எது எப்படி நடக்குன்னே தெரியல. இல்லை தூங்காமல் அப்படியே ரோட்லேயே நின்று கிடப்போனான்னு கூட தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஊர்லாம் தெரியல. இங்கே ஒரு கோயிலில் தங்கியிருக்கேன். அது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், ஸ்ரீ கோட்டைக்காளி அம்மன் சந்ததின்னு போட்டிருக்குது. இந்த கோயில் அடிவாரத்தில் தாங்க தங்கியிருக்கேன்னு. இதோ பாருங்கள், இங்கே ஒரு மரம் இருக்குது, அது மேலே வந்து நேர் கூட மாரி போட்டு வச்சுருக்காங்க.
அங்கே தான் தங்கியிருக்கேன். பின்னாடி வந்து வீடுங்க இருக்குது, அதனால தான் இவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிறேன். ஏன்னா பின்னாடி இருக்கிற ஆளுங்கிட்ட கேட்டு தான் இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறேன். பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறேன். என்னால் இந்த இடத்துல டென்ட்லாம் போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா எனக்கு இந்த இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். இந்த இடத்துல டென்ட்டு போட்டுனா அவங்க எதனா சொல்லலாம். அதனால் டென்ட்டு போடணும்னா இல்லைன்னு தெரியல. சரி, ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோவை என்ன புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.